10ல் இருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். உச்சம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த சனி பகவானுடைய தாக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களைத்தான் தரும். நம்ம நல்லது செஞ்சு கூட சாமி நமக்கு நல்லது செய்யலையே அப்படின்லாம் புலம்பி இருப்பீங்க. பட் கவலைப்பட வேண்டாம். 10ல் இருந்த சனி விலகிறார். இந்த சோர்சஸ் மூலியமா பணம் வரணும்னு நீங்க நினைச்சீங்களோ அது எல்லா ரூபத்துல இருந்து வரும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு புது தைரியத்தோட நீங்க பல காரியங்களை துணியோடு செயல்படுத்துவீங்க. யாரோ ஒருத்தவங்க எங்க இருந்தோ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். துணிவோடு திறம்பட செயல்படுத்தி உன் தகுதி என்ன, உன் திறமை என்ன, உன்னுடைய உயரம் என்னன்றதை உனக்கு காட்டும் அப்படின்ற அடிப்படையில கண்டிப்பாக அந்த சனி பெயர்ச்சி நல்ல பலனை தரும். சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். சனி பெயர்ச்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 சனி பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே பொதுவா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நல்ல கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தி இருப்பார். அந்த சனி பயிற்சி வருது. ஏன்னா நவகிரகங்கள்ல ரொம்ப நீண்ட நெடும் நாட்களுக்கு இருந்து பயிற்சியா பலன் தரக்கூடியது சனி பகவான் தான். 2.5 வருட காலங்கள் அவர் இருக்க போறார். அப்படி மீன ராசியில குருவோட வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுல பல ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடியுது. பல பேருக்கு 7.5 சனி தொடங்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. அதே மாதிரி கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பல சனிகள் முடியுது. சில பேருக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வும் நடக்க காத்திருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சு ஒரு பெரிய விடுதலையை அடையக்கூடிய ராசிக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ அதற்கடுத்தது அஷ்டம சனியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் எல்லாம் அந்த மார்ச் 6 முடியுது. அர்த்தாஷ்டம சனியில ஒரு மிகப்பெரிய சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு 2.5 வருஷமா போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இந்த சொன்ன 3 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் சனியோட பாதிப்பும் இவங்களுக்கு விடுபடுது. இதுல இருந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு மன நிம்மதி, மன நிறைவை அடையக்கூடிய இடத்துக்கு இவர்கள் நகர்கிறார்கள். அதுக்கு அடுத்தது இந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய ராசியா பார்க்கப்படக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது. அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல சனி தொடங்குது. ஸோ சொன்ன இந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பக்குவமா இருக்கணும். அதுக்காக 7.5 சனி வருதே, அஷ்டம சனி வருதே, அர்த்தாஷ்டம சனி வருதே, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்லாம் நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். சனி பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்காருங்க. அதுலயும் குறிப்பா சனி பெயர்ச்சியான முதல் ஒரு வருஷம் உச்சம் பெற்ற குரு நேரடியா சனி பகவானை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான சனி பகவானால் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தும் அல்லது அவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியங்களையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க போறார். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கு சனி எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே உங்க கூட நான் பிரத்யேகமா பகிர்ந்துக்கு காத்திருக்கேன். ஸோ வாங்க ஏற்றுக்கொள்ள போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 10ல் இருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். குருமனையில சனி வர்றதுன்றது ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம் தான். அதுவும் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த சனி பகவானுடைய தாக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களைத்தான் தரும். குறிப்பா சொல்லும் பொழுது 10வது வீடுன்றது ஒரு ஜாதகனுக்கு ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தினுடைய பட்டத்தையும் பதவியையும் பெயர் புகழ குறிக்கிறது அந்த ரிஷபராசிக்கு. அதுதான் இந்த ரிஷபராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி ராகுவும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கத்துல பல்வேறு விதமான அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சனி மட்டுமே தனித்து இருக்கும் பொழுது ரிஷபராசிக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ராகு போன ஏப்ரல் 21ஆம் தேதி டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலம் என்பது எதிலையும் ஒரு தெளிவு, சந்தோஷம், நிம்மதி, அமைதி அப்படின்றது வேலையிலேயோ தொழிலையோ பண விஷயத்திலேயோ பெரிதளவுல இருக்கக்கூடிய சூழலை கொடுக்காது. கடன் வாங்காத ரிஷபராசிக்காரர்கள் பல பேர் கடன் வாங்கி செலவு பண்ண நாட்கள் உண்டு. அதே மாதிரி பல விஷயங்கள்ல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க உண்டு, அல்லது பல விஷயங்கள்ல தேவையில்லாத செலவுகளை செஞ்சவங்களும் உண்டு. இன்னும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் புலம்பி இருப்பீங்க, என்னடா இது நம்ம நல்லது செஞ்சு கூட சாமி நமக்கு நல்லது செய்யலையே அப்படின்லாம் புலம்பி இருப்பீங்க. பட் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜீவன கர்மஸ்தானத்திலிருந்து 10ல் இருந்த சனி விலகிறார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, போன 2.5 வருஷம் முழுக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சாப்பாடு கூட சந்தோஷமா நிம்மதியா பல ரிஷபராசிக்காரர்கள் வேலைக்கு சாப்பிட்டு மாட்டீங்க. வீட்டில் சமைச்சு வச்சுட்டு பட்னியா படுத்த நாள் உண்டு. சாப்பாடு கொண்டு போயும் வேலை செஞ்சுட்டு சாப்பாடை காலை சாப்பாடு மதியம், மதிய சாப்பாடு சாயங்காலம் சாப்பிட்ட நாட்கள் பல உண்டு.
இப்ப நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரம் தான் அற்புதமான மாற்றங்க. லாப சனி, பண வரவு கண்டிப்பா ரிஷபராசிக்கு பெரிய அளவுல இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுல இருந்து உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல எந்தெந்த சோர்சஸ் மூலியமா பணம் வரணும்னு நீங்க நினைச்சீங்களோ அது எல்லா ரூபத்துல இருந்து வரும். புதிய முயற்சி, புதிய உழைப்பு, புதிய செயல் திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா வெற்றி அடையும். ஏன்னா ராசிக்கு 2ல வருஷ தொடக்கத்துல இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுல இருந்தே குரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார். அப்போ முதல் பாதியிலே நான் எதிர்பார்க்கறது முதல் சனிப்பெயர்ச்சியான ஒரு ஜூன் மாசத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கடவுள் கொடுக்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் கடவுள் அதை நல்லபடியா செய்யணும் அப்படின்றதையும் என்னுடைய மனப்பூர்வமான வேண்டுகோளா நான் ஆண்டவன்ட்ட வைக்கிறேன். ஏன்னா 2ல குரு இருக்கும் பொழுது குரு பலன் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. அந்த குரு பலன் ஒரு ஜாதகனுக்கு இருந்துச்சுன்னா அவங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமும் நடக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு புது தைரியத்தோட நீங்க பல காரியங்களை துணியோடு செயல்படுத்துவீங்க. திறமையான ஆளுங்க நீங்க 10 பேத்துக்கு வேலை கொடுக்குற இடத்துல உட்காரணும். யோசிச்சு பாருங்களேன், உங்களோட இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ்னால என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் செய்ய முடியாது, நான் செஞ்சால் இதில் தோற்று போயிடுவேன், பணம் போயிடும், அல்லது எனக்கு இது வேணாம், இருக்கிறதே போதும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த சனி உங்களை அப்படி விடாதுங்க. இந்த சனி பெயர்ச்சி ஆச்சுன்னா துணிவோடு திறம்பட செயல்படுத்தி உன் தகுதி என்ன, உன் திறமை என்ன, உன்னுடைய உயரம் என்னன்றதை உனக்கு காட்டும் அப்படின்ற அடிப்படையில் நான் வரம்பா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சனி பெயர்ச்சி நல்ல பலனை தரும். 3வது நபர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதியவருடைய வருகை உங்களுக்கு பெரிய பலம் தரக்கூடியதா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், எல்லையில பல பேருக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. நிறைய பேர் டிராவலர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள். அதுக்கு காரணம் முக்கியமா 4ல கேது. எதில் கவனமா இருக்கணும்? வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவனுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல செலவுகளா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாததுக்கு 10 ரூபா பண்ண வேண்டிய செலவு 100 ரூபாய்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு அன்பா நான் சொல்றேன். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்த ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் சனி பார்வைப்பட்டு அந்த சனியினுடைய பார்வை நேரடியா புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பட்சத்துல கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்துவார். ஏற்கனவே இந்த ஐவிஎஃப் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு செட் ஆகாம இருந்துச்சு சார் அப்படின்னா இறைவனுடைய அருளோடு இயற்கையாக கூட பல பேத்துக்கு கருத்தரிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் தருவான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மழலை செல்வத்தை இறைவன் அருளுவார். அதே மாதிரி உடல் ரீதியா பிரச்சனை இருந்த ரிஷபராசிக்காரர்கள், மன ரீதியா சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க, நிறைய போட்டி பொறாமையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இருக்கிற இடம் என்னை சுத்தி ஃபுல்லா எதிரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம எப்படா உட்காருவோம் பார்க்கறதுக்கு 4 பேர் இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள் புண்ணியத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். போட்டி பொறாமை விலகும், வஞ்சகம் சூழ்ச்சி விலகும், துரோகங்கள் எல்லாமும் உங்களை விட்டு விலகக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய காலம். நிறைய பேத்துக்கு இந்த அடுத்த 2.5 வருஷத்துல காதல் திருமணம் நடக்கும். காதல் இல்லாதவர்களுக்கு காதல் வரும். அது நல்ல காதலா இருக்கணும்னு மட்டும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 8 10வது பார்வையா சனி பார்க்கும் பொழுது தேவையில்லாத தவறான உறவு, தவறான பழக்க வழக்கம், தவறான சிக்கல்களை இந்த காலகட்டத்தில் கொண்டு வருவார். இல்லை ஏற்கனவே ஒரு தப்பான விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்குரிய தண்டனையை சனி பகவான் அடுத்த 2.5 வருஷத்துல கொடுப்பார். அதெல்லாம் ஜாகிரதையா இருங்க. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளெல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டோம். அதில் நான் அன்பாவே சொல்றேன். கொடுக்கல் வாங்கல கவனம். 3வது நபர்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்பெடுக்கிறதுல கவனம். அப்பாவுடைய உடல்நலம் பரிபூரணமா சரியாகும். ஏற்கனவே தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா வரும். ரொம்ப முக்கியமா 10ல ராகு இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷத்திலே கண்டிப்பா ஒரு பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க எங்கனீங்கனாலோ சினிமா சார்ந்தோ அல்லது ஒரு பெரிய வேலைக்காக எதிர்பார்த்து ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் அதை கொடுப்பார். அதை உங்களுக்கு நல்ல விதமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பெரிய சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. அதற்கு அடுத்தது 11ஆம் இடத்துல சனி லாபத்துல வரார். குரு உச்சமடைஞ்சு பார்க்கிறாரு. பொருளாதாரத்துல கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். கவலைப்படாதீங்க. நல்ல விஷயத்துக்கு அதை நீங்க செலவு பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். பல பேருடைய வெளிநாடு கனவுகள் நனவாகும். வெளிநாட்டில் வசிப்பவருடைய பல பேருடைய எண்ணங்கள் எல்லாமும் பூர்த்தி அடையும். அங்கே வீடு வாங்கணும்னு நினைச்சேன், பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ஒட்டுமொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த நற்காரியங்களும் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்க போகிறது. எந்த வழிபாடை செஞ்சா நமக்கு நல்ல பலன்களை கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா 4ல கேது இருக்கிறதுனாலையும் 10ல ராகு இருக்கிறதுனால மட்டும் பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்கரமான தெய்வம், உக்கர தெய்வம் காளியோ, அம்பாலோ, துர்க்கையோ
எந்த சாமியா இருந்தாலும் சரிதான், உக்கிரமா இருக்கிற தெய்வத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில சுக்கிர ஒரு 6 to 7 சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வு மேம்படும். நீங்கள் நினைத்து பார்த்திராத மிகச்சிறந்த நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு அரங்கேறும். ஒட்டுமொத்தத்துல இந்த சனிப்பெயர்ச்சியால் ரிஷபராசிக்கு பெரிய அளவு பாதிப்போ தாக்கமோ எதுவுமே இல்லை. நீங்க நல்லா இருக்க போறீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகிறது. மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை அதுவரை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்கு பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.